ஹாய், இன்னைக்கு நம்ம சைனஸ் இன்ஃபெக்ஷன் சைனோசைட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் எனக்கு சைனஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைனசைட்டிஸ் அப்படின்றது வேற, அலர்ஜி அப்படின்றது வேற. அலர்ஜி ப்ராப்ளம்னா நமக்கு எப்பயுமே ஸ்னீசிங் இருக்கும், தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தும்மல் வந்து அடுக்கு தும்மலாக இருக்கும் அண்ட் மூக்கில் இருந்து கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணியாக வரும். மூக்கில் கண்ணில் அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு ஊறல் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் தூசி, மகரந்தம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு இந்த அலர்ஜியை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஸோ இதுதான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ சைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹியூமன் பாடியில் சைனஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம நம்மளோட தலையில் வந்து ஸ்கல்ன்ற ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா நிறைய ஏர் கேவிட்டிஸ், அதாவது காற்று போகிறதுக்கான துளைகள் வந்து நம்மளோட ஸ்கல்ல வந்து நிறைய இருக்கும். ஸோ எதனால அப்படி இருக்கு? நார்மலாக நம்ம ஸ்கல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதை தாங்கிட்டு இருக்கிறது நம்மளோட சர்வைக்கல் டிஸ்க் தான். சர்வைக்கல் டிஸ்க்னா நம்மளோட இந்த முதுகெலும்புல கழுத்தில் உள்ள பகுதி பேர் தான் வந்து சர்வைக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய தலையை வந்து நம்மளோட சர்வைக்கல் டிஸ்க் அங்கே உள்ள எலும்புகள் மட்டும்தான் தாங்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து இவ்வளோண்டு போன் வந்து தாங்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கல் வந்து நார்மலாகவே எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா நிறைய காற்று துளைகளோடயே சேர்ந்து உருவாயிருக்கு. இந்த மாதிரி காற்று துளைகள் நிறையா இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கல்லோட வெயிட் வந்து கொஞ்சம் குறையும். நார்மலாக நம்ம ஒரு வீடு வந்து கட்டுறோம் அப்படின்னா நிறைய விண்டோஸ்லாம் வச்சு கட்டுவோம். ஸோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும். நம்ம ஸ்கல்ல வந்து நிறைய காற்று துளைகள் இருக்கும் அண்ட் அந்த காற்று துளைகள் தான் வந்து சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 4 விதமான சைனஸ் இருக்குது நம்மளோட ஹெட்ல. இந்த காற்று துளைகள் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கு பகுதிக்கு மேலேயும் மூக்கு சுற்றியும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எதனால இது மூக்கு கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ஃபேஸில் வந்து காற்று போகிற பகுதி வந்து நோஸ் தான், நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற பகுதி வந்து நோஸ் தான். ஸோ அதனால அதை சுற்றி வந்து இந்த ஏர் கேவிட்டிஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏர் கேவிட்டிஸ்லேயும் நம்ம மூக்குலேயும் வந்து சீலியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சீலியா அப்படின்னா ஒரு சின்ன மைன்யூட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது குட்டி குட்டியாக முடி மாதிரி இருக்கும். அந்த சீலியான்ற ஸ்ட்ரக்சர் எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம மூக்கு வழியே ஏதாவது கிருமி போகுது, ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை ஏதாவது தூசியோ அந்த மாதிரி போகிறப்போ அந்த சீலியா தான் ப்ரஷ் மாதிரி அதை வந்து அப்படியே வெளியேற்றிட்டே இருக்கும். ஸோ சீலியாவோட ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளே வரப்போ அதை வெளியேற்றுறது தான் அதோட வேலை. நம்ம மூக்கு பகுதியிலையும் மூக்கு சுற்றி உள்ள சைனஸ்லேயும் இந்த சீலியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஏர் கேவிட்டிஸ் காற்று துளைகள் வந்து நம்மளோட மூக்கு சுற்றி வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன ப்ராப்ளம் வரும்? இதனால இந்த சைனஸ்ல வந்து பிரச்சனை வரும். நம்ம முன்னாடியே சொன்ன அலர்ஜிக் ப்ராப்ளம் இல்லைன்னா ஜலதோஷம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரப்போ நார்மலாக நம்ம மூக்கில் வந்து சளியெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம மூக்கை வந்து ரொம்ப ஸ்னீஸ் பண்ணுவோம். சளி வெளியேறப்போ அந்த சைனஸ் பகுதியிலையும் சளி வந்து அக்யூமுலேட் ஆகிடும். சிலருக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜலதோஷம் வந்தால் மருந்துகள் எடுக்காமல் சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சளி பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ட்ரீட் பண்ணல ப்ராப்பராக, அப்படி இல்லைன்னா மருந்து எடுத்தும் சரியாகாமல் ரொம்ப நாள் ஒரு 3-4 நாட்களுக்கு மேலேயே வந்து இந்த சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ்லாம் போய் சளி வந்து அடைக்கும். சிலருக்கு அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேறிடும், சிலருக்கு வெளியேறாது. அந்த மாதிரி சைனஸில் அடைக்கிறப்போ அங்கே உள்ள அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் அந்த இடத்துல ட்ராப் ஆகி இருக்கும். ஸோ அங்கே வந்து மியூக்கஸ் ஃபார்மேஷன், அந்த சளி வந்து இன்னும் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் அந்த சைனஸ்ன்ற ஏர் கேவிட்டிஸ், அந்த காற்று துளைகள் வந்து ஸ்வெல் ஆகும், கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் மாதிரி அந்த இடத்துல ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்போ அந்த மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல சளி வந்து ரொம்ப அதிகமாக கோர்த்துரும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்போ சைனஸ் ஃபுல்லாக அடைச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம காற்று துளைகள் வந்து ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வெளியே காமிக்க ஆரம்பிக்கும். நிறைய சைனசைட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் சொல்கிறது ஒரே விஷயம் தான், தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபேஷியல் பெயின் சொல்லுவாங்க. ஸோ 4 விதமான சைனஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்டல் சைனஸ், அது வந்து இந்த ஃபோர்ஹெட்டுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து இருக்கும். கண்ணுக்கு மேலே ஃபோர்ஹெட் கொஞ்சம் இந்த லோவர் பார்ட் ஆஃப் ஃபோர்ஹெட்டில் இருக்கும், அது ஃப்ரான்டல் சைனஸ். அண்ட் எத்மாய்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இந்த பார்ட்டில் இருக்குது. ஸோ இது எத்மாய்டல் சைனஸ். அண்ட் இந்த இடத்துல உள்ளது சீக் போன்ஸ் மேலே உள்ளது வந்து மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொன்று ஸ்பினாய்டல் சைனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து மூக்குக்கு பின்பகுதியில் இருக்குது. 4 விதமான சைனஸில் எந்த இடத்துல அவங்களுக்கு அடைப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ மேக்ஸிலரி சைனஸ் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அடைப்பு அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல தொட்டாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பெயின் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரான்டல் சைனஸ், எத்மாய்டல் சைனஸ் இங்கெல்லாம் வந்து அடைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்கும், கண்கள் கூட வலிக்கும். சிலருக்கு வந்து இந்த பெயின் ரேடியேட் ஆகி காதுகள்லையும் வலி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதனால தான் டெவலப் ஆகுது. இதை தான் நம்ம சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ சைனஸ்னா இந்த ஏர் கேவிட்டிஸ், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், சைனோசைட்டிஸ்னா சைனஸ்ல வர இன்ஃப்ளமேஷன். இதுதான் வந்து ஆக்சுவல் டேர்ம். எல்லாரும் எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம், பட் அது வந்து தப்பான டேர்ம்.
அதே மாதிரி அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதுவும் தவறான டேர்ம். ஸோ அலர்ஜின்றது வேற, சைனோசைட்டிஸ்ன்றது வேற. இந்த சைனஸ் வரதுக்கு என்னென்ன காரணங்கள்? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நமக்கு ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம், நாள்பட்ட அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸே வந்து சரியாகாம இருக்கு, இல்ல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி சைனோசைட்டிஸா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அலர்ஜன்ஸ் அவங்களுக்கு அதிகமா போறப்போ தும்மல் அதெல்லாம் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஃப்ளூயிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கும். அந்த மியூக்கஸ் சளி கட்டுறது வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாள்பட்டு அந்த சைனஸ் ஃபுல்லா வந்து அடைச்சிரும் அந்த சளி. அதனால அவங்களுக்கு சைனோசைட்டிஸ் வருது. அதே மாதிரி பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலயும் அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜலதோஷம் இருந்தாலும் அதை வந்து சரியா ட்ரீட் பண்ணல, இல்ல சரியாவே ஆகல அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிஎன்எஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சைனோசைட்டிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎன்எஸ் அப்படின்னா டீவியேட்டட் நேசல் செப்டம். மூக்கில் வந்து சின்ன டீவியேஷன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த செப்டம்னா இந்த நடுவில் உள்ள பார்ட். ஸோ அதில் வந்து சின்ன டீவியேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன்லாம் இப்போ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து டிஎன்எஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சைனோசைட்டிஸாக மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிரானிக் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கும் இந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சீலியா அப்படின்றது ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த சீலியாவில் வந்து சிலருக்கு பிறக்கும் போதே வந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த சீலியான்ற ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரோட மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதோட மூவ்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு ஏதாவது கிருமிகள் உள்ளே இருக்குது, இல்லை மியூக்கஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக வெளியேறும். அது சரியாக இல்லாதப்போ நமக்கு வந்து கிருமிகள் உள்ளேயே அக்யூமுலேட் ஆகிடும், உள்ளேயே சேர்ந்து தேங்கிடும். அந்த கண்டிஷன் பேர் வந்து பிரைமரி சிலியரி டிஸ்கைனேசியா. இதுதான் இந்த கண்டிஷனோட நேம். இது வந்து சிலருக்கு பிறக்கும் போதே இருக்கும். இது ரொம்ப 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 ரேரான கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் சைனோசைட்டிஸ் பிரச்சனைன்றது டிஎன்எஸ்னால, டீவியேட்டட் நேசல் செப்டம்னால வரலாம். அப்படி இல்லைன்னா கிரானிக்கான இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால, ஜலதோஷம் அந்த மாதிரி காமன் கோல்டு இருக்கிறனால, கண்டினியூஸாக இருக்கிறனால வரலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரும். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ ஈஸியாக வந்து ப்ரான்டோ இன்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும். குழந்தைங்களுக்கே வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருந்து அது வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல, இல்லை சின்ன வயசுலேருந்தே அலர்ஜி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சைனோசைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். அண்ட் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப லாங் டேர்ம் க்ரானிக் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னா, செயின் ஸ்மோக்கர், க்ரானிக் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சைனோசைட்டிஸ் பிரச்சனை வரும். ஸ்விம்மிங் போகிறவங்க, ரொம்ப ஹை ஆல்டிடியூட் போகிறவங்க, இந்த ஸ்கியூபா டைவிங் பண்ணுறப்போ, ஸோ இந்த மாதிரி டைமிங்லாம் நமக்கு இந்த சைனஸில் வந்து அடைப்புன்றது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்லாம் நமக்கு அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் அண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ஸோ அந்த சைனஸில் வந்து பிரச்சனைகள் வரும். அண்ட் அதே மாதிரி சைனஸோட ஸ்ட்ரக்சர் வந்து சிலருக்கு அப்நார்மலாக இருக்கும். ஸோ அதனால கூட நமக்கு வந்து இந்த ஏர் கேவிட்டிஸில் ப்ராப்பரான ஃப்ளோ இல்லாமல் நமக்கு சைனோசைட்டிஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைனோசைட்டிஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அக்யூட் சைனோசைட்டிஸ். அக்யூட் சைனோசைட்டிஸ்னால் அதாவது நமக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் அண்ட் ஸ்வெல்லிங்லாம் வந்து ஆரம்பித்து ஒரு 4 வாரங்களுக்குள்ளே வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அக்யூட் சைனோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி க்ரானிக் சைனோசைட்டிஸ் இன்னொரு டைப். அந்த டைப்பில் வந்து நமக்கு 3 மந்த்ஸ்க்கு மேலே வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 3 மாதம் ஆகியும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே ப்ராப்பராக கிளியர் ஆகலை, மெடிக்கேஷன்ஸ் எடுக்காமலும் வந்து அது கிளியர் ஆகாமே இருக்குது அப்படின்னா அது வந்து க்ரானிக் நாள்பட்ட சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கிரானிக் சைனோசைட்டிஸ். அதே மாதிரி இன்னொரு டைப் இருக்குது, அது சப் அக்யூட் சைனோசைட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து சிம்டம்ஸ் இது வந்து ரொம்ப வெளியே தெரியாது, பட் உள்ளே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே 1 to 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா, அதே ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து சப் அக்யூட் சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த சைனஸ் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சிவியரான ஹெட்டேக் இருக்கும். ஸோ ஹெட்டேக் அண்ட் ஹெவினஸ் இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும், தலையில் வந்து ரொம்ப கனமாக இருக்கும், ஃபேஷியல் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டச் பண்ணும்போது டெண்டர்னஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொடும்போது பெயின் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிலருக்கு வந்து டச் பண்ணுறப்பையும் பெயின் ரொம்ப இருக்கும் அந்த சைனஸ் ஏரியாஸில். அண்ட் சிலருக்கு வந்து நார்மலாகவே பெயின் இருந்துட்டு ஃபேஷியல் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபீவர் டெவலப் ஆகிறதுக்கும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்ட் மூக்கில் இருந்து வந்து டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும். அண்டு அந்த சளி வந்து கலர் ரொம்ப வேரியேஷன் இருக்கும். சிலருக்கு ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், சிலருக்கு க்ரீனிஷாக இருக்கும். அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கலர் வேரியேஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் இருக்கும். போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங்னா மூக்குக்கு பின்னாடி உள்ள பகுதி, அதாவது தொண்டை பகுதிக்கு உள்ள வந்து நமக்கு ஒரு சளி கட்டுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ சளி வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் வந்து அவங்க சளியை வந்து அந்த செருமல் வந்து அதிகமாக இருக்கும். மூக்கிலேருந்து டிஸ்சார்ஜஸ் அண்ட் மவுத்லேருந்து சளி வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பேட் பிரெத்தும் ரொம்ப அஃபென்சிவான ஸ்மெல் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி மூக்கடைப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
மூக்கடைப்பு டே டைம்லையும் இருக்கலாம், நைட் டைம்லையும் இருக்கலாம். ஸோ மூக்கடைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து தூங்குற டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்னோரிங் குரட்டை பிரச்சனை வந்து இருக்கும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காதுகள்லையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக, ஒட்டைட்டிஸ் மீடியா அந்த மாதிரி கண்டிஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து நுகர்வு தன்மையும் டேஸ்ட்டும் வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து டெவலப் ஆகும். அண்ட் ரொம்ப ஃபெட்டிக் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, எப்பயுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், சைனோசைட்டிஸோட சிம்டம்ஸ். இப்போ நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி கேர் பண்ணலாம்? யூஸ்வலாக வந்து ஜலதோஷம் வந்தாலே நம்ம ஆவி பிடிக்கும். ஸோ அந்த ஆவி பிடிக்கிற மெத்தட் வந்து எப்படின்னா, ஒரு 2 லிட்டர் அளவுக்கு 1 or 2 லிட்டர்ஸ் அளவுக்கு வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு, ஆவி பிடிக்கிறதுக்கு கேப்சூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போட்டுட்டு நம்ம எப்பயுமே இன்ஹேல் வந்து நோஸ் வழியாக பண்ணணும். மூக்கு வழியாக நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு வாய் வழியாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இன்ஹேல் பண்ணுறப்பையும் வாய் வழியாகவே பண்ணக்கூடாது. மூச்சு எடுக்கிறப்போ, ஸோ அந்த ஆவி பிடிக்கிறப்போ மூச்சு எடுக்கிறப்போ மூக்கு வழியாக தான் ஃபுல்லாக எடுக்கணும். அண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் இன்ஹேல் பண்ணிவிட்டு வாய் வழியாக வந்து வெளியே மூச்சு விடணும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ரிலீஃப் இருக்கும். இது மாதிரி ஒரு டேல எவ்வளோ டைம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டெக்னிக் வந்து நெட்டி பாட் டெக்னிக், அதாவது நேசல் வாஷ் டெக்னிக்னு சொல்கிறோம். நம்மளோட நேசல் ஏரியா, அதாவது சைனஸ் அண்ட் மூக்கு பகுதியை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். அதை வந்து சலைன் வச்சு பண்ணுவாங்க. இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த சலைன் யூஸ் பண்ணி நம்ம தலையை நல்லா வந்து பேசன் சைடு வந்து நல்லா டில்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நல்லா டில்ட் பண்ணிட்டு, அண்ட் எந்த சைடு டில்ட் பண்ணிக்குமோ அதுக்கு அப்பர் சைடில் உள்ள நாஸ்ட்ரல்ல வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி ஊற்றி ஒரு சைடு ஊற்றி வெளியே வரணும். சப்போஸ் நமக்கு வாய்க்குள்ள வந்து தண்ணி போகிற மாதிரி இருக்குன்னா நல்லா இன்னும் தலையை நல்லா டில்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நோஸ் வழியாக ஊற்றி இன்னொரு நோஸ் வழியாக நம்ம எடுக்கிறப்போ நமக்கு காற்று துளைகளில் வந்து ஏதாவது சளி அடைப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து சேர்ந்து வந்துடும். ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அடைப்பு இருக்குது, ஹெவினஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. நேசல் ஸ்ப்ரேஸும் யூஸ் பண்ணலாம். நேசல் ஸ்ப்ரேஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடும். அண்ட் டெம்பரரி ரிலீஃப் தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம்க்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம்க்கு நிறைய ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அது நல்லாவே வந்து சைனஸ் ப்ராப்ளமை கிளியர் பண்ணும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஃபியூ வீக்ஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். நார்மலாகவே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ அந்த மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். பட் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து நல்லா கியூர் ஆகும். ஸோ ஹோமியோபதி மெடிசனில் ஃபர்ஸ்ட் டாப் கிரேட் மெடிசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பெல்லடோனா. ஸோ பெல்லடோனா அப்படின்ற மெடிசன் வந்து நமக்கு ஹெட்ஏக்கு ரொம்ப 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 நல்ல மெடிசன். அண்ட் இது வந்து சைனஸ் ஹெட்ஏக், சைனசைட்டிஸ்னால வர ஹெட்ஏக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைனஸ் ஹெட்ஏக், அதாவது ஃப்ராண்டல் சைனஸ், எத்மாய்டல் சைனஸ், இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். அண்ட் ஹெட் வந்து ரொம்ப ஹெவினஸாக இருக்கு, தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கு, அண்ட் கன்ஜெஷன் ரொம்ப இருக்கும். அதாவது ஃபேஸ்ல தலையிலாம் வந்து அடப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேலிப்ரோமேட்டம் இந்த மெடிசன் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கூட சேர்த்து போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங், அந்த பின்னாடி மூக்குக்கு பின் பகுதியில் வந்து அது த்ரோட் பகுதியில் வந்து நமக்கு சளி செக்ரீஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் ஹெவினஸ் இருக்கிறது, நோஸ் பிளாக் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மெடிசன்ஸ் எடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மெடிசன் பல்ஸ். ஸோ இந்த மெடிசன் வந்து நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு, ரொம்ப எல்லோயிஷா கிரீனிஷா அந்த மாதிரிலாம் டிஸ்சார்ஜ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, அண்ட் மூக்குல வந்து ஸ்மெல் எதுவுமே தெரியல அண்ட் டேஸ்ட்டும் வந்து எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம இந்த மெடிசன் வந்து எடுக்கலாம். அண்ட் மேக்ஸிலரி சைனஸ் இருக்கும்போது, அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு சீக் போன்ல பெயின் அதிகமா இருக்கும்போது அண்ட் அந்த சைனஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறப்போ நம்ம இந்த மெடிசன் எடுக்கிறப்போ இன்னும் ரொம்ப பெட்டரா கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் மெடிசன் சைலிஷா. ஸோ இந்த மெடிசன்ல நமக்கு டிஸ்சார்ஜ்லாம் ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப அஃபென்சிவா இருக்கும். நோஸ் பிளாக் இருந்து டிஸ்சார்ஜ் வந்து சளிலாம் ரொம்ப வந்து அஃபென்சிவா இருக்கும். அண்ட் அதே மாதிரி கண்ணில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹெட்டேக்கோட சேர்ந்து கண்ணிலையும் வலி ரேடியேட் ஆகுது, கண்ணில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மெடிசன் அதுக்கு கொடுக்கலாம் அண்ட் அதுக்கு நல்லா கேட்கும். லெம்னாமைனா. ஸோ இந்த மெடிசன் வந்து நமக்கு சைனஸோட சேர்ந்து, சைனோசைட்டிஸ் ப்ராப்ளமோட சேர்ந்து நேசல் பாலிப்பும் இருக்கு. நேசல் பாலிப்னா நோஸ்ல வந்து சின்ன க்ரோத் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம இந்த மெடிசன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. அண்ட் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நம்ம அலோபதிக் மெடிசன்ஸ் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்க்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம கூட சேர்ந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம்.
அண்ட் இல்லாம தனியா ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தாலுமே வந்து நல்லா கேட்கும். ரொம்ப சிவியரான பெயின் இருக்கு, எப்படி ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தா நல்லா கேட்குமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சிவியர் பெயின் இருந்தாலுமே நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் ஃபியூ வீக்ஸ்லேயே 1 or 2 வீக்ஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட் ஏக், ஹெவினஸ் இதெல்லாம் இருக்குன்னா உடனே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம்னால ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹோமியோபதிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னோட கிளினிக் நம்பரையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.